ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 9th நியூ புக் தமிழில் இயல் 6 இருக்கக்கூடிய செய்யுள், உரைநடை, இலக்கணம் சொல்லிட்டு ஃபுல்லாமே கவர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் பார்த்திங்கன்னா உரைநடையில் எந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், தென் எதெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் எக்ஸாமில் கேட்ட கொஷின், தென் நூலாசிரியர் எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுருக்குது, தென் இலக்கணம் இது மட்டும் படித்தா போதும், இந்த லைன்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு இயல் படிங்க. கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும். ரிவிஷன் பண்ணும்போது எந்த பாயிண்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுனால உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு, புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இயல் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே கலைகள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கலைகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். கலைகள்லாம் சோழர் காலத்தில், பல்லவர் காலத்தில் அங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் செய்யுள், இது எல்லாமே கலை ரிலேட்டடாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு உரைநடை பார்க்கலாம். ஓகேங்களா? உரைநடையில் பார்த்திங்கன்னா பல்லவர் கால சிற்பங்கள், தென் சோழர் கால சிற்பங்கள், பாண்டியர் கால சிற்பங்கள், இதெல்லாம் அவங்கவுங்க காலத்தில் எந்த சிற்பங்கள் உச்சநிலை அடைந்தது, எந்த சிற்பங்கள்லாம் அவங்கவுங்க காலத்தில் ஃபேமஸாக இருந்தது, இது போல் விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகள் தான் சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகள் தான் சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. தமிழர் அழகியலின் வெளிப்பாடுகள் நாம் காணும் சிற்பங்கள். தமிழர் அழகியலின் வெளிப்பாடுகள் தான் நாம் காணும் சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. தமிழர் சிற்பிகள் கல்லில் வடிக்கிறது கவிதை மாதிரி இருக்கான் அந்த சிற்பங்கள். நம்ம கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கவிதைகளாக அவங்க திறமை வெளிப்படுத்துவாங்க. இதுவே சிற்பிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சிலை வடிக்கிறதே கவிதை போல் இருக்குன்றது அந்த சிற்பமே காட்டுதுன்ற மாதிரி இந்த லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது புலி குகை எங்கே இருக்குன்னா மகாபலிபுரத்தில் இருக்குது. மகாபலிபுரம் போனீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிட்ருக்காதீங்க. எதுலாம் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் படிங்க. தென் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறவங்க ஒரு டைம் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சுட்டு தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக்கு இருந்தால் கையில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா எதிலெல்லாம் சிற்பக்கலை இருக்குன்னா கல், உலோகம், செங்கல், மரம், இது போல் எல்லாத்துலேயும் இப்போது கலைகள் இருக்குது அப்படின்னு இது சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்லும் உலோகம், செங்கல்லும், மரமும், மண்ணும், சுதையும், தந்தமும், வண்ணமும், கண்ட சர்க்கரையும், மெழுகும் என்றுவை 10 சிற்ப தொழிற் உருபாவனை. இது எது சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா திவாகர நிகண்டு. இதில் ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்துக்கோங்க. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும், இந்த லைன் திவாகர நிகண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிமேகலையிலும் இத்தகைய குறிப்புகள் இருக்குது, சிற்பங்கள் பற்றின குறிப்புகள்னு சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த பாடல் வரிகள் திவாகர நிகண்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. சிற்பங்கள் வகைகளில் பார்த்திங்கன்னா முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள்னு 2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முழு உருவ சிற்பங்கள்லாம் என்னென்னா உருவத்தின் முன்பகுதியும் தெளிவாக தெரியும், பின்பகுதியும் தெளிவாக தெரியும். இதுதான் முழு உருவ சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. புடைப்பு சிற்பங்கள்னால் பாதி அளவு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. முன்பகுதியும் தெரிந்து பின்பகுதியும் தெளிவாக தெரிந்தால் அது முழு உருவ சிற்பங்கள். முன்பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா அது புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எங்கே நம்ம பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா அரண்மனைகள், கோவில்கள், இது போல் இடங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இது போல் சிற்பங்கள் காணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதியில் இருக்கும் கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள்னு எல்லா இடத்துலையும் புடைப்பு சிற்பங்களை பார்க்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தென் அடுத்து தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள்னு இது எல்லாமே நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இது 4 நிலைகளில் உலோகத்திலையும் கல்லினாலையும் அமைக்கிறதா சொல்கிறாங்க. இதில் சிற்பிகளை பார்த்திங்கன்னா கற்கவிஞர்கள்னு சொல்கிறாங்க. சிற்பிகளை கற்கவிஞர்கள்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்னா கற்கவிஞர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பல்லவர் கால சிற்பங்கள் எங்கெங்கே இருக்குது, எந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க.
அதை பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன பல்லவர் காலத்தில் என்ன ஊரில் எந்த சிற்பங்கள் ஃபேமஸாக இருந்துச்சு, அதுபோல் வந்து பாண்டியர் காலத்தில் எந்த சிற்பங்கள் ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்பாங்க. இனிமேல் வரதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து லைன் பை லைனாக படிங்க. ஏன்னா எதில் வேணால் வந்து கொஷின் கேட்கலாம். பல்லவர் கால சிற்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்ச சிற்பங்கள் இருந்துச்சுன்னா, சுதையினாலும், அடுத்து கருங்கற்கள் சொல்லுவாங்கள்ல அது, இதெல்லாம் வந்து சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கோவில் தூண்கள்லாம் வந்து இவங்க சிற்பங்கள் அழகு பெற்றன்னு சொல்கிறாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய தூண்கள்லாம் வந்து பல்லவர் கால சிற்பங்கள் வந்து அழகு செஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அந்த தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருந்துச்சுன்னா, யாழி, சிங்கம், தாமரை மலர், யாழி, சிங்கம், தாமரை மலர், இது போல் நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வந்து அந்த டிசைன்ஸ்லாம் வந்து அந்த தூண்களில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டது. இதை தவிர்த்து வந்து கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட சிற்பங்கள் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. அடுத்து இதில் என்னென்ன ஊரில் இவங்களோட இவங்களோட சிற்பங்கள் இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்க்கலாம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த சான்று. இதுதான் நமக்கு முக்கியம். கொஷின் ஏரியான்றது இதுதான். ஓகேங்களா? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கடற்கரையில் காணப்பட்ட பாறைகளை செதுக்கிய பற்பல உருவங்கள் இருக்குது. அப்புறம் பஞ்சபாண்டவர் ரதம், இது போலதெல்லாம் வந்து மாமல்லபுரம் இருக்கும். மாமல்லபுரத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பல்லவர் கால சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். இது ஒன்று. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மாமல்லபுரம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர், அதாவது சுற்றுச்சுவர்னா அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து இவங்களோட தான். ஃபஸ்ட்டு வந்து மாமல்லபுரம், ரெண்டாவது காஞ்சி கைலாசநாதர் கோவில், அதுபோல் வந்து காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலும் வந்து இவங்களோட சிற்பங்கள் இருக்குது. மூணு சொல்லிட்டேன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக இருக்குதுன்னு இந்த இடத்துலலாம் சொல்கிறாங்க. அப்புறம் தெய்வ உருவங்கள்லாம் வந்து பிற கோவிலில் கூட நிறைய இருக்குது. உட்புற சுவர்களையும் செதுக்கி வச்சுருக்காங்க. பல்லவர் கால குடைவர கோயில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. இதுதான் முக்கியம். ஓகேங்களா? இதுவும் முக்கியம். பல்லவர் கால குடைவர கோவில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள். குடைவரை கோயில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பம் யார் காலத்துன்னு கேட்பாங்க. பல்லவர்தா, சோழர்தா, சேரர்தா, பாண்டியர்தான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? பல்லவர்துன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆன்சர் பிக் பண்ணணும். ஓகேங்களா? இது போல் வந்து ஒரு சில தான், எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. ஒரு சில விஷயம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இவங்களோட கோயிலெலாம் சிம்பிளாக வந்து ஊர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாமல்லபுரத்தில் சொன்னாங்க, காஞ்சி நம்ம பார்த்தோம். காஞ்சியில் வந்து கைலாசநாதர் கோயில், அப்புறம் வைகுந்த பெருமாள் கோயில், அப்புறம் திருச்சி மலைக்கோட்டை, இந்த ஊரெல்லாம் வந்து அவங்களுடைய சிற்பங்கள் இருக்குதுன்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இந்த ஊர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் விட்டுட்டோம், அதை பார்த்துடலாம். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். எல்லாருக்குமே தெரியும். தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான். அதில் சிற்பக்கலை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடுப்படும். ஆமாம், போரில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும். அக்கல்லில் வீரரின் உருவம் பொறிக்கப்பட்டும். நடுக்கல் பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் டைரெக்டாக சொல்லுறேன். நடுக்கல் பற்றி சொல்கிறது வந்து தொல்காப்பியம். தென் வந்து கண்ணகிக்கு சிலை வடித்ததை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு கலவை சிற்பங்கள் பற்றி மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. அதாவது சுதை சிற்பங்கள் பற்றி மணிமேகலையும், தென் வந்து கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி சிலப்பதிகாரத்திலையும், நடுகள் பற்றி தொல்காப்பியத்திலையும் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் அதில் இல்லை. தென் வந்து பாண்டியர் கால சிற்பங்கள். பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், இந்த கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிற்பங்கள் வந்து இருந்திருக்கு. இதை தவிர்த்து கழுகுமலை வெட்டுவான் கோவில்,
அதுலேயும் வந்து பாண்டியர் கால சிற்பங்கள் இருந்திருக்கிறதா சொல்லுவாங்க. திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கழுகுமலை, வெட்டுவான் கோயில். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஊர் இருக்குது. அந்த 5 ஊர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா எந்த சிற்பம் வந்து ஃபேமஸ்ன்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸ்பெஷலாக சொல்லணும்னு பார்த்தோன்னா கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோவில்பட்டிக்கு அருகே உள்ள கழுகுமலை வெட்டுவான் கோயில் யார் காலத்துடையதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டியர் காலம்னு நம்ம சொல்லணும். அதை தவிர்த்து திருமயம், பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி இதெல்லாம் வந்து பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அடுத்து சோழர் கால சிற்பங்கள். சோழர் கால சிற்பங்களை வந்து சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த கற்சிற்பங்கள் வந்து சோழர் காலத்தில் தான் வந்து விரைவாக வளர்ச்சி பெற்றது. எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா முதல் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், முதல் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் முதலாம் ராசேந்திர சோழன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்த பல்லவர் கால, பாண்டியர் கால, சோழர் காலத்தில் டீட்டெயிலே அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழர் கால சிற்பங்களில் தான் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அது பொறுமையாக படிச்சுக்கோங்க. ஏன்னா சோழர் காலத்துக்கு வந்து நிறைய இருக்கும். ஏன்னா சோழர் காலத்தில் தான் வந்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிற்பங்கள் வந்து அவங்க காலத்தில் வந்து ஃபேமஸ் அடைஞ்சிருக்கும். அதனால் வந்து சோழர் கால சிற்பங்கள் வந்து நீங்கள் லைன் பை லைனாக படிங்க. கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், முதலாம் ராசராசன் கட்டியது தஞ்சை பெரிய கோயில். அதுக்கப்புறம் முதலாம் ராசேந்திர சோழன், ரெண்டாவது வந்து கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், இரண்டாம் ராசராசன். முதலாம் ராசராசன் ஃபஸ்ட்டு வந்து கட்டது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோயில். அடுத்து முதலாம் ராசேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அப்புறம் இரண்டாம் ராசராசன் வந்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். இது மூன்றாம் குலோத்துங்கன்னு வந்துச்சு. அப்போ திரிபுவனனா 3, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. மூன்றாம் குலோத்துங்க சோழன், திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக இதெல்லாம் வந்து திகழ்துன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 4 பேர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோயில், ராசேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராசராசன் வந்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். நீங்கள் அகைன் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். திரிபுவனம் போது மூன்றாம் குலோத்துங்க ஞாபகம் வந்துடணும். இரண்டாம் ராசராசன் சொல்லும்போது தாராசுரம் ராசராசன், இரண்டாம் தாராசுரம் ஐரா அப்படின்னா 2 எழுத்து. அப்போ இரண்டாம் ராசராசன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். முதல் ராசராசன் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் எல்லாருக்குமே தெரியும். ராசேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம். அவ்வளோதான், 4 தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அடுத்து தஞ்சை பெரிய கோயிலில் வந்து இருக்கிற 14 அடி உயரம் உள்ள வாயிற் காவலர் உருவங்கள், மிகப்பெரிய நந்தி, இதெல்லாம் வந்து சோழர் காலத்துது. ஓகேங்களா. இது வந்து தஞ்சை பெரிய கோயிலெலாம் வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க. 14 அடி உயரமுள்ள வாயிற் காவலர் சிற்பம் உருவம் அப்படி கொடுத்துட்டு இது யார் காலத்துடையதுன்னு கேட்பாங்க. சோழர் காலத்துடையதுன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், குறிக்கணும். அடுத்து சோழர் கால சிற்பத்திறனுக்கு சான்றுகளாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கங்கை கண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகம் சிங்கமுக கிணறு. நவகிரகமும் சிங்கமுக கிணறும் எங்கே இருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம். இதில் வந்து நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன்னு சொன்னாங்க. இது நடன முத்திரையுடன் சிற்பங்கள் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை. இது வந்து சோழர் காலத்துடையது. தென் கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் வந்து இங்கே இருக்குது. கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழன் மூவர் கோவில், 2ஆம் பராந்தகன் மூவர் கோயில். அப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சீனிவாசநல்லூர் உள்ள குரங்கநாதர் கோவில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்துடையது. அடுத்து லாஸ்ட்டாக திருவரங்க கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் முகபாவனைகள் எல்லாமே சோழர் காலத்துடையதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் பார்த்த எல்லாமே இதில் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. எல்லாமே லைன் பை லைனாக படித்து தான் ஆகணும். லாஸ்ட்டாக பாருங்கள், சோழர் கால செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சோழர் காலத்தை தான் சொல்கிறாங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் வந்து சோழர்களுடைய காலம். அடுத்து விஜயநகர மன்னர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேமஸ்னால் இங்கே மிக உயர்ந்த கோபுரங்கள் இதெல்லாம் வந்து இவங்களோடது. மிக உயர்ந்த கோபுரங்கள்லாம் வந்து விஜயநகர மன்னர் காலத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாக்ஸ் கண்டன் ஒன்று கொடுத்துறாங்க, அதை பார்த்துட்டு போயிடலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் வந்து சிற்பக்கல்லூரி இருக்குது, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிற்ப செந்நூல் பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது சிற்பக்கலை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்து இங்கே விஜயநகர பேரரசு காலத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கமும் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தெலுங்கு கன்னட பகுதியுடன் விஜயநகர பகுதிகள் இணைந்திருந்தால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிற்பக்கலையின் தாக்கமும் வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர் வந்து யார் காலத்தில்னா விஜயநகர மன்னர் காலத்தில். இது போல் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர் வந்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள். இதில் விஜயநகர மன்னர் கால சிற்பங்களில் தெலுங்கு கன்னட அந்த சிற்பங்கள் வந்து சேர்ந்துருக்கிறது. தென் வந்து குதிரையின் உருவம், இந்த 2மே வந்து 2 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் இது போலலாம் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்திருக்கு. நாயக்கர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், இந்த கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலத்தில்னா நாயக்கர் காலத்தில். இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். நாயக்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், ராமேஸ்வரம் கோவில், அடுத்து திருநெல்வேலி நெல்லையப்பர், கிருஷ்ணாபுரம் பெருமாள், திண்டுக்கல் அருகே தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில். பேரூர் சிவன் கோவில் கண்டிப்பாக கேட்பாங்க கொஷினில். இது யார் காலத்துடையதுன்னு நாயக்கர் மன்னர் காலத்துடையது. அதுக்கப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரங்கள் கலைநயத்துடன் வந்து இங்கே இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில். அதுபோல் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தூள்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து கோயம்புத்தூருக்கு அண்மையுள்ள பேரூர் சிவன் கோவிலில் சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு நுட்பத்தின் உச்சநிலை படைப்புன்னு சொல்கிறாங்க. பேரூர் சிவன் கோயில் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு உச்சநிலையாக தருதான்னு சொல்கிறாங்க. அப்போ பேரூர் சிவன் கோயிலை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து விழியோட்டம், புருவ நெளிவு, நகை அமைப்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கிறது யாருடைய காலத்தில்னா நாயக்கர் மன்னர் காலத்தில். அப்புறம் கிருஷ்ணாபுரம் வேங்கடாச்சலபதி கோவில் உள்ள குறவன் குரத்தி, ரதி தேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்திருக்கு. குறவன் குரத்தி, ரதி தேவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாபுரம் வேங்கடாச்சலபதி கோவிலில் வந்து இருக்குது. அடுத்து பௌத்த சமண சிற்பங்களில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உருவமும் பருமனும் உடையதாக உள்ளது. இது கூற்று காரணங்கள் மாரி கேட்டாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குண்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 24 தீர்த்தங்காரர் உருவங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு அண்மையில் உள்ள சமணர் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலை பாறைகளிலும் சமண சிற்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இதோட ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சேரர், சோழர், தென் வந்து பாண்டியர், நாயக்கர், விஜய மன்னர் காலம் இவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க சிற்பக்கலையிலன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போதுமானது. மீதி இருக்கிற தனி சிற்பங்கள், இன்றைய சிற்பக்கலை அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, போதுமானது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் லைன்லாம் உள்ளேயே வந்து லைன் பை லைனாக கொடுத்துட்டாங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. வரலாற்று பதிவுகள், சிற்பங்கள் வந்து நார்மல் கிடையாது, நமக்கு பார்த்து மகிழ்றதுக்கு மட்டும் இல்லை, அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இது வரலாற்று பதிவுகளும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த லெசனை ஃபினிஷ் பண்ணுறாங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செயல் கொடுத்துருக்காங்க, ராவண காவியம் புலவர் குழந்தை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராவண காவியம் புலவர் குழந்தை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த வளங்களை பற்றி தான் நமக்கு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு நம்ம எல்லா நிலங்கள், குறிஞ்சியை பற்றின ஒரு 2 பாடல், அடுத்து வந்து முல்லையை பற்றின ஒரு 2 பாடல், பாலை நிலத்தை பற்றி ஒரு 2 பாடல்,
அதுபோல் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் 2 பாடல்னு சொல்லிட்டு 10 பாடல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரிகளில் எது இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க, போதுமானது. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடலின் பொருள் தெரிஞ்சுக்கிட்டுங்க, கதையோட தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது பாடலில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாகவே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா பாடல் வரிகள்லாம் இதில் அதிகம், எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்பயும் போல் நாம் என்ன பண்ணலாம், நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது தான் ராவண காவியம். ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட், அதாவது வில்லன் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. இதில் வந்து அவர் ஏன் முதன்மை நாயகனாக கொண்டு வந்து பாடப்பட்டது தான் வந்து ராவண காவியம்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது? ராவண காவியம். இந்நூலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம்னு 5 காண்டங்கள் இருக்குது. 3100 பாடல்கள் இருக்குது. புலவர் குழந்தை அவர்களால் இது இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. புலவர் குழந்தை அவருங்க இந்த லைன் கேட்பாங்க, யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்னு கேட்பாங்க. தந்தை பெரியார் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை வந்து இவங்க படைச்சிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது தான் வந்து ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். ராவணம் காவியம் வந்து 5 காண்டங்கள், 3100 பாடல்களை கொண்டது. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம்னு 5 இருக்குது. தமிழகம் காண்டம்னா தமிழகத்தில் நடக்கக்கூடியது. சீதை இலங்கைக்கு போனவுடனே அங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அங்கே நடந்த மாய வித்தைகள், அதுதான் விந்த காண்டம். அப்போ பழிபுரியணும்ல, சீதையை எங்கேருந்து கூட்டு போயிட்டாங்க, அப்புறம் பழிபுரி காண்டம்னு ஒழுந்திருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து சீதை அங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச உடனே போர் காண்டம்னு 5 காண்டம் வச்சுருக்காங்க. 3100 பாடல்கள். இது புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, புலவர் குழந்தை அவர்கள் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் உரை எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேணும். அவ்வளோதான் நூல்வெளி. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். கோர்வை கோவை அப்படின்னா, கோ என்பது வேர்ச்சொல். கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதெல்லாம் இதில் கோர்வை கோவைன்னு சரின்னு சொல்கிறாங்க. இதில் ஆசார கோவை. கோவைக்கும் கோர்வைக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் சொல்கிறாங்க. ஊசியில் நூலை கோத்தான். கோர்வை வேற, கோவை வேறன்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு பகபத உறுப்பிலக்கணம் தேவையில்லை. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். பைங்கிளி இது பண்பு தொகை. பூவையும் குயில்களும், முதிரையும் சாமையும், இதெல்லாம் எண்ணுமைகள். ஓகேங்களா? வெளிப்படையாக வந்திருக்கு. இந்நிலங்குருளை இது வந்து பண்பு தொகை. இனிமை ப்ளஸ் குரலைன்னு பிரியும். மை விகுதி வந்தால் பண்பு தொகை. அதிர்குரல் இது வந்து வினை தொகை. ஏன்னா முக்காலத்தையும் குறிக்கும். அதிர்ந்த குரல், அதிரும் குரல், அதிர்கின்ற குரல்னு முக்காலத்தையும் குறிக்கும். மன்னிய ஆள முடிஞ்சால் பெயரச்சம். வெறியே இது வந்து சொல்லிசை அளபடை. கடி கமல் இது வந்து உரிச்சொற்றொடர். கடி இது வந்து உரிச்சொல்லோட பொருள், அது சொல்லுது உரிச்சொல். மலர்கண்ணி இது 3ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையும். ஓகேங்களா? இதில் வந்து ஈஸியாக தான் நம்ம கேட்பாங்க. மேக்சிமம் அன்பு தொகை, எண்ணும்மைகள், உம்மை தொகை, உவமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, அன்மடி தொகை, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் இலக்கண குறிப்பு பார்த்துக்கணும். பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்னு சொன்னவர் வந்து பேரறிஞர் அண்ணா. ராவண காவியத்தை பற்றி பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, ராவண காவியம் வந்து ஒரு காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்னு சொன்னவர் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து இதில் வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து ஒன்றொன்றை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ 1வது பாடலும் 2வது பாடலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாடலும் 2வது பாடலும், அதாவது முதல் பாடல் 2வது பாடல் ரெண்டுமே வந்து குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சி நிலத்தில் வந்து பூக்கள் வந்து என்னென்ன நறுமணங்கள் உடையதுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கலாம். நம்ம ஒரு லைனாக படிச்சுட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட். உங்களுக்கு என்ன கான்செப்டோ நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா?
பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்சியுடன் பார்க்கும். என்னத்த மிரட்சியுடன் பார்க்கும் அப்படின்னா, அருவிகள் பறையாய் ஒலிக்கும், பைங்குழி தானறிந்த தமிழிசையை பாடும், பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும். இதெல்லாம் குரங்கினம் மிரட்சியோடு பார்க்கும் அப்படின்னு அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. தீயில் இட்ட சந்தன மர குச்சிகள், அது நறுமணம், ஓகேங்களா, நறுமணம் வீசும். மலை நெல்லரிசியை சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்தனால் எல்லா இடங்களும் உள்ள பொருள்கள் மனம் கவிழ்ந்து காணப்பட்டன. குறிஞ்சி நிலம்னாலே என்ன இருக்கும், மலையும் சார்ந்த பகுதி தான் இருக்கும். அந்த இடத்துல மலை அரிசி தான் நம்ம இருக்குது, அது சமைக்கிறதும் வாசனையாக இருக்குது. சந்தன மர குறிச்சிகளை தீயில் இடும்போது அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்குது அப்படின்னு குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து முல்லை நிலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. முல்லை நிலம்னா காடும் சார்ந்த பகுதி. அங்கே பறவைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நாகனவாய் பறவைகள், குயில்கள். நாகனவாய் பறவைகளை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, பூவையும்னு கொடுத்துருப்பாங்க பாடலில். பூவையும்னா இது நாகனவாய் பறவை. இது ராவண காவியத்தில் பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். இங்கே குயில்கள் இருக்குது, வண்டுகள் பாய்சிக்கிறது. புகழ்பெற்ற முல்லை நில மக்கள் முக்கனியும் தேனும் சேகரித்து, அங்கே முக்கனிகள், ஏன்னா காடும் அந்த பகுதியில் கனிகள் கிடைக்கும், தேன் கிடைக்கும். முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தன. காடும் சார்ந்த பகுதியில் பசு, அதான் மேய்ப்பர்கள் இருப்பாங்க, ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே கிடைக்கக்கூடிய சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுரை, சாமை, கேழ்விறகு, மணி போன்ற குதிரை வாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அறுத்து கதிரடிக்கிறாங்க களத்தில். அப்படி கதிரடிக்கும் அதிர்வு கேட்டு மான்கள்லாம் அஞ்சு ஓடுமா. இத்தகைய அழகை உடையது தான் முல்லை நிலம்னு சொல்கிறாங்க. நான் 10 பாடல் சொல்லிட்டேன். ரெண்டு பாடல் ஒவ்வொரு நிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பாடல் குறிஞ்சி நிலத்தை அழகை பற்றி சொல்லிட்டாங்க. 2வது முல்லை நிலத்தோட அழகை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பாலை நிலத்தோட அழகை பற்றி சொல்கிறாங்க. 5வது பாடலும் 6வது பாடலும். இதில் பார்த்திங்கன்னா பாலை நிலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். அங்கே சென்னாய் குட்டி ஒன்று இருக்கும் போல். அது என்னென்னா வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் கஷ்டப்படும். இதை பார்த்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வெயிலில் நின்றுக்கிட்டு அதோட நிழலில் குட்டியை நிற்க வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இதில் கடும் வெயிலில் தான் துன்புற்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாறை செய்தது அந்த சென்னாய் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 5வது பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது பாடல் கேட்டிங்கன்னா, சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மாற மலர்களை மாலையாக அணிந்திருந்தனர். எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோலினால் அடித்து விளையாடினர். அவ்வோசையை கேட்ட பருந்துகள் அச்சத்துடன் பறந்தன. அங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது, காய்கள் இருக்காது, கனிகள் இருக்காது, வறண்ட நிலப்பகுதி தானே. அடுத்து 7வது பாடலும் 8வது பாடலும் மருதம். பாலைனா மணலும் சார்ந்த பகுதி, மருதம்னா வயலும் சார்ந்த பகுதி. அதை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வயலில் என்ன இருக்கும் அதை பற்றின சொல்லுவாங்க. ஆறுகள் இருக்கும், அதுக்கப்புறம் குளத்து நீர் இருக்கும். முல்லை நிலத்தின் அழகிய காட்டாறு இங்கே பாயும், ஓகேங்களா. முல்லை நிலத்தோட அழகிய காட்டாறு மருத நிலத்தில் பாயும். காட்டாறுன்னு என்ன, காடும் சார்ந்த பகுதி முல்லை. அங்கே இருக்கிற நீர் பார்த்திங்கன்னா மருத நிலத்தில் பாயும். நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும். பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும். மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும். மருத நிலத்தில் என்னென்ன மலர்கள் இருக்கும்? காஞ்சி வஞ்சி மலர்கள். அடுத்து 8வது பாடலும் பார்த்திங்கன்னா மருத நிலத்தை பற்றினது தான். தாமரை மலர்கள் பூத்திருக்கும் குளத்தில் சிறுவர்கள் நீராடினர். அது வயலும் சார்ந்த பகுதினாவே மக்கள் சூழ்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் யானை தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவழகு கண்டு மகிழ்ந்தனர். சீரார்கள் வைக்கோர் போர் குலுங்கிடும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர். பின்னர் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அருந்தினர். இளநீரை பறித்து அதை காஞ்சி நிற மரலில் அமர்ந்து அருந்தினர்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் நல்லா லைன் பை லைனாக இந்த பாடலோட பொருள்லாம் படிச்சிட்டிங்கன்னா பாடல் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 9வது பாடலும் 10வது பாடலும் பார்த்திங்கன்னா நெய்தல் நிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நெய்தல் நிலம்னா என்ன? கடலும் சார்ந்த பகுதி, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நெய்தல் நிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒழுக்க முறையை பின்பற்றுவர்கள். பசியால் துன்புரையை கண்டு வருந்துவாங்களாம். தென் தான் வாழும் இடம் மூழ்குமாறு பெரும் கடலை புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களையும் நல்லியல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு குவிப்பாங்க.
அதாவது அவங்க வாழுற வீடு கடற்கரையில் கடல் அலையிலால் மூழ்கி போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களாம். அவங்களோட தொழிலான முத்து எடுத்தல், மீன்களை பிடித்தல், பவளங்களை அள்ளுதல் இதெல்லாம் வந்து நல்லா செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுமாரி ஒழுக்கமுறையை பின்பற்றுவாங்க. பசியால் வாடுறவங்களை கண்டு அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உலவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும். பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலரென கருதி தொடர்ந்து செல்லும். அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும். கருமேகத்தின் காற்றை போல் உள்ளது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாருங்கள். இந்த 10 பாடலுமே வந்து 5 நிலங்களோட அழகை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இனி இப்போ நாம் பொருள்லாம் பார்த்துட்டோம். இப்போ பாடல் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாடல் வரியெல்லாம் சொல்லிடுறேன். அங்கங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லைன்லாம் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மீதி நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது பாடல் வரி நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிடணும், பாடலின் பொருளும் படிச்சிடணும். எப்போவுமே வந்து 9th 10th எல்லாம் இம்பார்ட்டண்ட் ஒரு முறை கம்ப்ளீட்டாக நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அடுத்தடுத்து படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் படித்து வச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். இதில் வந்து பாருங்கள், சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இது போல் காவியங்கள்லாம் வரும்போது அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து மேக்சிமம் சொல்லும் பொருளும் கேட்பாங்க. ஓகேங்களா. மைவனம்னா மலைநெல், இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. முருகியம்னா குறிஞ்சி பாறை, பூஞ்சினைனா பூக்கிளை உடைய கிளை, சிறைனா இறகு, இதை நோட் பண்ணுங்கள். சாந்தம்னா சந்தனம். இதில் மைவனம் மலைநெல், சிறைனா இறகு, சாந்தம்னா சந்தனம், முருகியம்னா குறிஞ்சி பாறை. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்து இதில் வந்து என்ன லைன் கேட்பாங்கன்னா, அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட புன்மையில். இந்த 2 லைன் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடலில். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மையில். இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து மடிப்பிடு காந்தலின் மனமுந்தோயிலார் கடைப்படு பொருளெல்லாம் கமிழம் குன்றமே. இது தேவையில்லை, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து ஒரு முறை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முல்லை நில பாடல் கொடுத்துருப்பாங்க. முல்லை நில பாடலில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பூவைனா நாகனவாய் பறவை, இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். மைவனம் கேட்டிருக்காங்க, மலைநெல். மைவனம்னா என்ன பொருள் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி பூவைனா நாகனவாய் பறவை, இதுவும் கேட்டிருக்காங்க. பொலம், இதுவும் கேட்டிருக்காங்க. கடறு, இதுவும் கேட்டிருக்காங்க. முக்குழல்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள். புலினா தானிய குவில், புலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. உழைனா ஒரு வகை மான். இதில் ஆல்ரெடி கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, பூவைனா நாகனவாய் பறவை, பொலம்னா அழகு, கடறுனா காடு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கிறதையும் வந்து ஒரு முறை பார்த்துக்குங்க. எல்லா பாடல்லையுமே வந்து ஃபஸ்ட் லைன் பார்த்துக்குங்க. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும், பாயிசை மாடமும் பழமும் தேனும். இதில் லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே, இந்த லைன் வந்து கேட்டிருக்காங்க. அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே, உழைனா மான். ஓகேங்களா. அடுத்த பாடலில் என்ன முக்கியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லும் பொருளும். வாய் வெறியே சோர்வால் வாய் குழறுதல், குரலைனா குட்டி, இணைந்து துன்புறுதல், உயங்குதல் வருந்துதல், படிக்குறனா நிலத்தில் விழ, கோடுனா கொம்பு. இந்த கோடு கொம்பு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலை நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியே, இந்த லைன் பார்த்துக்குங்க. அடிக்கும் ஓசியின் பருந்து அஞ்சி ஓடுமே, இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைனும் லாஸ்ட் ஒரு லைனும் பார்த்துக்குங்க. அடுத்து மருதம் நிலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். கல்னா மலை, முருகுனா தேன், மனம்னா அழகு, மல்லல்னா வளம், இது கேட்டிருக்காங்க. செருனா வயல், இதுவும் கேட்டிருக்காங்க. கரி குருத்துனா ஏனை தந்தம், போர்னா வைக்கோர் போர், புரைதபனா குற்றமின்றி. ரவுண்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரைதப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே, இந்த லைன் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மல்லல்லம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூ பூக்கும், இந்த 2 லைன். ஓகேங்களா. மல்லல்லம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். நெய்தல் அடுத்து கடைசியாக 9வது பாடலும் 10வது பாடலும் கொடுத்துருக்காங்க. தும்பி ஒரு வகை வண்டு, துவரைனா பவளம், இது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மறைனா தாமரை, இதுவும் கேட்டிருக்காங்க. தாமரை, விசும்புனா வானம், இதுவும் கேட்டிருக்காங்க. மதியம்னா நிலவு, இதில் எல்லாமே முக்கியம். ஓகேங்களா. இதில் என்ன பாடல் முக்கியம்னா, கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதே, இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பசிப்பட வாட ஒருவன் பார்த்து இனி இருக்கும் கீழ்மை, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன்.
பாடலின் பொருள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த பாடல் கேட்கும்போது ராவண காவியம் புலவர் குழந்தைன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவண காவியத்தில் 5 நிலங்களையும் பற்றி சொல்லியிருக்காங்க. 5 நிலங்களும் எவ்வாறு இருக்குன்றது தான் எடுத்துரைச்சிருக்காங்க. அப்போ இது நீங்கள் பாடலின் பொருள் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு செயல் கொடுத்துருக்காங்க, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆண்டாள் அவர்கள். இவங்க திருப்பாவையும் எழுதியிருக்காங்க. ஆண்டாளோட மறுபெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாடலே இருக்குது, ஓகேங்களா? நான் ஆண்டாளோட மறுபெயர் தான் நாச்சியார். நாச்சியார் திருமொழின்றது ஆண்டாளோடது. இதில் பார்த்திங்கன்னா திருப்பாவை நூலையும் இவங்க எழுதியிருக்காங்க. அதில் 30 பாடல்கள் ஆண்டாள் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து உள்ளே நம்ம பார்க்கலாம் முதல்ல, ஓகேங்களா? பக்தி இலக்கியம் இது, ஓகேங்களா? பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியதான் நாச்சியார் திருமொழி. இது நோட் பண்ணிக்கோங்க. பக்தி இலக்கியம், நாச்சியார் திருமொழி பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆண்டாள் மட்டும்தான். மீது எல்லாமே ஆண்கள் தான். நாச்சியார் மட்டும்தான் பெண். இதெல்லாம் நம்ம நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12. அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் 12 பேர். அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் எல்லாமே ஒருத்தவங்க தான். அடுத்து இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் தான் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இருக்குது என்ற 2 தொகுதிகள் இருக்குது. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள். திருப்பாவை 30 பாடல்கள், ஓகேங்களா? திருப்பாவை 30 பாடல்கள். நாச்சியார் திருமொழி பார்த்திங்கன்னா 143 பாடல்கள். நம் பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா 2 பாடல்கள் 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளன. 2 பாடல்கள் 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்களுள் 12. அதில் பெண் ஆழ்வார் ஒருத்தர் மட்டும்தான், அவங்க ஆண்டாள். இவங்க பாமாலை சூட்டியதோடு, பாமாலைன்னா சாங், ஓகேங்களா? இவங்க அணிந்த பூமாலையும் யாருக்கு சொன்னாங்கன்னா திருமாலைக்கு சொன்னாங்க. அதாவது திருமால் அவர்களுக்கு சொன்னாங்க. அதனால் இவங்க சூடி கொடுத்த சுடற்குடின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து இவர் பெரிய ஆழ்வாரின் வளர்ப்பு மகள். 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களின் தொகுப்பு. அதில் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அடங்கியிருக்கு. 4000 திவ்ய பிரபந்த தொகுத்தவர் பார்த்திங்கன்னா நாதமுனி. திருப்பாவையில் 30 பாடல்கள் இருக்குது. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் இருக்குது. நமக்கு 2 பாடல்கள் இங்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கண குறிப்பு பார்ப்போம். முத்துடை தாமம்னா 2ஆம் வேற்றுமை தொகை. முத்துடை தாமம் 2ஆம் வேற்றுமை தொகை. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்குன்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ பாடலின் பொருள் பார்க்கலாம். ஆடும் இளம் பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவியதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். இக்காட்சியை கனவில் கண்டதாக ஆண்டாள் கூறுகிறாள். மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்க வரிகளை உடைய சங்குகள் நின்று ஊதுகின்றனர். அத்தை மகனும் மதுப்போ என்ற அரக்கனை அழித்தோமான கண்ணன் முத்துக்களை உடைய மாலைகள் தொங்கவிட்டபடி பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இக்காட்சியை கனவில் கண்டதாக ஆண்டாள் கூறுகிறாள். ஓகேங்களா? அதில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணனை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டதா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாடியிருக்காங்க. இந்த கான்செப்ட் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மத்தளம் ஒலிக்க வரிசங்கம் நின்று ஊத முத்துக்கள் நிறைந்த பந்தலின் கீழ். மத்தளம் ஒலிக்க வரிசங்கம் நின்று ஊத முத்துக்கள் நிறைந்த பந்தலின் கீழ் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டதா சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் பாடல். இந்த பாடலில் முக்கியமான லைன் நான் சொல்லிடுறேன். பாடலும் ஒரு முறை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பாடல் ஃபுல்லாக 8 லைனுமே ரீட் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த 3 லைனுமே ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த லைனுமே
கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி. நான் பாடல் படிக்கும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த லைன் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். சதிரல மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொண்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைந்தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். ஓகேங்களா. தீபம்னா விளக்கு, சதிர்னா நடனம், தாமம்னா மாலை. இத்தகைய சூழலில் கண்ணன் அவரை கரம் பிடிச்சு தான் வந்து பாடல் பாடியிருக்காங்க. நான் சொன்ன லைன் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான லைன் எல்லாமே. இந்த பாடல்லாம் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய பாடல் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, செய்தி. இது வந்து சிவப்பு ரிக்ஷா, ஜானகி ராமன் செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானகினா சீத்தை, ராமன்னா ராமன். ஓகேங்களா. சீதா ராமன்ற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நமக்கு பாக்ஸ் கண்டென்ட்டும் நூல்வெளியும் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா. இதில் சிறுகதை பற்றின சாகித்ய அகாடமி விருதுகள் எப்பப்போ வாங்கினாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதிலிருந்து கொஷின் வந்து 1 or 2 கொஷின் அரைஸ் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்கட் வேணாலும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் 1970 வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பு என்ற சிறுகதை வந்து எல்லாமே சிறுகதை தான். கு அழகிரிசாமி 70 வயது இருக்கிற தாத்தாவுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அன்பளிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 வயது நிறைந்த தாத்தா அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1979 சக்தி வைத்தியம். அவங்க வந்து நைட்டு 7 to 9 தான் என்ன பண்ணுவார் ஜானகிராமன். அவங்க அதாவது காலையில் 7 மணிக்கும் நைட்டு 9 மணிக்கும், அப்படி இல்லைன்னா நைட்டு 7 to 9, அதில் சக்தி வைத்தியம் வந்து அவர் என்ன பண்ணுவார், வைத்தியம் பார்ப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1987 முதலில் இரவு வரும் ஆதவன். காலையில் 8 மணிக்கு என்ன வரும், முதலில் ஆதவன் வருவான், அதுக்கப்புறம் தான் இரவு வரும். அப்போ ஆதவன்னா ஃபஸ்ட்டு வரும். காலையில் 8 மணிக்கெலாம் எப்படி இருக்கும், வெயில் செம்மையாக காயும் நம்ம ஊர்லலாம். இப்போலாம் 6:30க்கெலாம் கூட வெயில் வந்துடும். இப்போ நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கலாங்க. காலையில் 8 மணிக்கெலாம் நமக்கு ஆதவன் வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் இரவு 7 மணிக்கு என்ன ஆகும், நைட் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இரவு வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முதலில் இரவு வரும்னா 8 மணிக்கு இரவு வரும், காலையில் 7 மணிக்கு ஆதவன் வரும்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் இருக்கார், அந்த காலத்து ஆள், அவருக்கு 96 வயசாகுது. அவர் பேர் அசோகரா. அவரை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. என்னப்பா இந்த பொன்னுசாமி நகரில் மட்டும் 8 மணிக்கு டெய்லியும் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, அதான் மின்சாரப்பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடான். இந்த நாஞ்சில் நாட்டில் மட்டும் பூவோட ரேட்டு 10 ரூபா தான் விற்குது முழம். அவங்க மட்டும் சூடன பூவே சூட மாட்டினாங்க, கொஞ்சம் வாடினாவே எடுத்து போட்டுறாங்க, ஏன்னா அங்கே தான் பூவோட ரேட்டு கம்மியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிறு இசை வண்ணதாசன். அந்த பார்ட்டி அதுக்கப்புறம் மேரேஜுக்கெலாம் போனீங்கன்னா அந்த லைட் செட்டிங் இருக்கும் பாருங்கள், அப்போ டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் இருக்கும்ல, அப்போ வண்ணதாசன்னா ஒரு சிறு இசை. இப்போலாம் மியூசிக்கல் அந்த செட்டிங் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட்ஸோடு தான் இருக்குது. அப்போது ஒரு சிறு இசை எதோட ஸ்டார்ட் ஆகுது, வண்ண கலரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது, 16 லாஸ்ட்டில். ஓகேங்களா. டீனேஜ் பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்குது. மின்சாரப்பூ சூடியப்பூ சூடர்க்க ஒரு சிறு இசை, இதெல்லாம் மட்டும்தான் 2000 வருது. மீதி ஒரு 4 வந்து 19 வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சாகித்ய அகாடமி பெற்ற சிறு கதைகள். இதிலிருந்து கொஷின் 1 or 2 கொஷின் அரைஸ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. புதுமை பித்தனுடையது. ஒரு சிறு கதைனா என்னன்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் சொல்லியிருப்பார், அது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை எப்படி இருக்கணுன்றதுக்கு புதுமை பித்தன் சொல்லியிருக்காருல்ல. இதில் சிறுகதை என்றால் சிறிய கதை, கொஞ்சம் பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதில்லை. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்து ஆளப்படும் பொருள் பற்றியதுன்னு சொல்கிறாங்க. சின்ன கதைனா சின்னதாக முடியறதில்லை, அதில் எடுத்து ஆள்ற பொருளை பற்றினதுன்னு சொல்கிறாங்க. சிறுகதை பின்னாளில் வந்து ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி, வீழ்ச்சின்னு 3 பகுதிகளாக வந்து பிரித்து எழுதுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜானகிராமன் தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, அது பார்க்கலாம். ஜானகிராமன் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பயண அனுபவங்களை வந்து
உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியிருக்காரு. ஜானகிராமன் வந்து பார்த்திங்கன்னா தனது ஜப்பான் பயணத்தில் வந்து ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன்ற தலைப்பில் சுதேசமித்திரில் எழுதியிருக்காரு. 1967 நூலாகவும் அது வெளிவந்திருக்காரு. ரோம், செக்கோஸ்லோவியா அந்த இடத்துக்கு அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்ற தலைப்பில் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து இது வந்து 1974 வந்து பார்த்திங்கன்னா நூலாக வந்து வெளிவந்திருக்கு. ஜப்பான் பயண அனுபவம் வந்து ஜானகிராமன் சுதேசமித்திரன் வார இதழில் உதயசூரியன் தலைப்பில் எழுதியிருக்காரு. இதுவே செக்கோஸ்லோவியா இருக்குல்ல, அதில் அங்கே சென்ற பயணத்தை வந்து கருங்கடலும் கலைக்கடலும்னு எழுதியிருக்காரு. இதில் உதயசூரியன் வந்து நூலாக வந்து 1967 கருங்கடலும் கலைக்கடலும் வந்து 1974 நூலாகவும் வந்து வெளிவந்திருக்கு. காவிரி கரை வழியான பயணத்தை வந்து நடந்தாய் வழி காவிரி என்னும் தலைப்பில் வந்து அவர் நூலாக வெளியிட்டிருக்காரு. மற்றொரு பயண கட்டுரை வந்து அடுத்த வீடு 50 மைல்னு எழுதியிருக்காரு. இதில் 4 நூல் பற்றி சொல்லியிருக்காரு. உதயசூரியன், கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாழி காவேரி. மற்றொரு பயண கட்டுரை வந்து அடுத்த வீடு 50 மைல்னு 4 நூல்களுமே வந்து ஜானகிராமனது. இந்த நூல்கள்லாம் கொடுத்துட்டு யாரோடதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க. இந்த நூல்வெளி பார்த்துட்டா வந்து நமக்கு என்ன ஆகும்னா இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இலக்கணம் பார்த்துட்டு நம்ம இந்த இயல் ஃபினிஷ் பண்ணிடலாம். நூல்வெளி வந்து பார்த்திங்கன்னா ஜானகிராமன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஜானகிராமன் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர்னு யாருன்னு கேட்பாங்க. ஜானகிராமன். இவர் வந்து உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலி கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு உயர்நிலை பள்ளி ஆசிரியர், அதுக்கப்புறம் வானொலி கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் இருந்திருக்காரு. வடமொழி அறிவு இவருக்கு இருக்குது. தென் வந்து சிறந்த இசை அறிவும் கொண்டிருக்காரு. மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கின்னு பல இதழ்களில் வந்து இவர் எழுதினதெல்லாம் வெளிவந்திருக்கு. நாவல்கள், நாடகங்களையும் இவர் படைச்சிருக்காரு. அவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவர் முறையே. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவர். இந்த கோட்பாட்டை கொண்டவர் எவர்னு கேட்பாங்க. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்று அந்த போல கோட்பாட்டை கொண்டவர் வந்து ஜானகிராமன். தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் கவிதையுலகம் வந்து நவீனமயமானதில் வந்து பார்த்திங்கன்னா ஜானகிராமனுக்கு வந்து சிறந்த பங்களிப்பு இருக்குது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பது இக்கதை உணர்த்துகிறது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இக்கதையை ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவேசா, மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர் இவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூருக்கு தமிழ் கொடுத்த கொடைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகஸ்வரமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி யூஸ் பண்ணுவாங்க. 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் அது வாசிக்கப்பட்டதா. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் சங்கீத ரத்னாகரம் இந்த கருவி கூறப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையிலுள்ள எந்த பதிவிலும் இந்த கருவி பற்றி சொல்லவே இல்லையாம். தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணப்படவில்லை. ஆகவே இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டுக்கு பின் தான் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன முக்கியமாக சொல்ல வராங்கன்னா நாகஸ்வர கருவி வந்து ஆச்சா மரத்தில் செய்யப்படுது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாகஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு விஷயமும் வந்து முக்கியமானது. நாகஸ்வரத்தின் மேல் பகுதி சீவாளி என்ற கருவி பொருத்தப்பட்டிருக்கும். சீவாளி நான் என்ற புல்வகையை கொண்டு இது செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. சீவாளி நான் என்ற புல்வகையை பற்றி சொல்கிறாங்க. இதில் 3 விஷயம் முக்கியமானது. நாகஸ்வரம் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தோன்றியது. ஆச்சா மரத்தில் செய்கிறாங்க. அதில் வந்து நாகஸ்வரத்தின் மேல் பகுதி சீவாளி நாணல்ன்ற புல்வகையை கொண்டு செய்கிறாங்கன்னு சொல்கிற 3 விஷயங்கள் இதில் முக்கியமானது. அடுத்து இலக்கணம். இலக்கணத்தில் புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 7th 8th இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்டாண்டர்டில் எவ்வளோ டீட்டெயில் கொடுத்தாலும் ஒரு 2 விஷயம் தாங்க முக்கியம். நிலைமொழியும் வருமொழியும் முக்கியம். அவ்வளோதான். நிலைமொழியின் ஈற்று எழுத்து வருமொழியின் முதல் எழுத்தோடு சேரும்போது நமக்கு கிடைப்பது தான் வந்து புணர்ச்சி. ஓகேங்களா?
இதை டிஃப்ரெண்ட்டான வார்த்தையில் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவான். அதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிலமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்வது தான் புணர்ச்சி, அதாவது இணைவது தான் நமக்கு புணர்ச்சி. ஓகேங்களா? இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிர் மெய்யிரு என வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல்னு சொல்லுவாங்க. இது அடுத்த நிலை புணர்ச்சிக்கு அப்புறம். புணர்ச்சியின் இயல்பு எப்படி இருக்குன்னா, எழுத்து வகையால் 4 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கலை ப்ளஸ் அழகு. இதில் உயிர் இருன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஈற்றெழுத்து. இது உயிர் எழுத்து இல்லை, அதான் உயிர் இருன்னு சொல்கிறாங்க. மண் இது மெய், அப்போ மெய் ஈறு. ரை உயிர் முதல். இதில் உயிர் முதல்னு எதை சொல்கிறாங்கன்னா ஈ இருக்குது பாருங்கள், இது உயிர் முதல். மா இருக்குல்ல, இது மெய் முதல். முதல்னு சொன்னால் வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து. நிலைமொழினா நின்ற எழுத்தில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து. ஈறுனா கடைசி எழுத்து, முதல்னா வருமொழியின் முதல் எழுத்து. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல் என எழுத்து வகையில் 4 வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் புணர்ச்சியை இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்துன்ட்டு 4 வகையாக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர்மின் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய்ன்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை ஒரு முறை பார்த்துங்க எக்ஸாம்பிளை. அடுத்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு 2 இருக்கும். அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும்போது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இயல்பாக புணர்ச்சினா அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுவே புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 வகைப்படும். இதில் எதனா 2 எழுத்து, நிலைமொழி எழுத்து வருமொழி எழுத்து ரெண்டும் சேரும்போது இத்து தோன்றிருக்கு. இது போல் புதுசாக எதனா எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம்னு சொல்லுவாங்க. கல்லூரி ப்ளஸ் சாலை கல்லூரி சாலை, இது தோன்றல் விகாரம். இங்கும் இச்சு தோன்றிருக்கு. பல் ப்ளஸ் பசை பற்பசை, ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறியிருக்கு, அப்போ இது திரிதல் விகாரம். புறம் ப்ளஸ் 400, இங்கே இம் மறைஞ்சிருக்கு, அப்போ கெடுதல் விகாரம். ஒரு எழுத்து மறைந்தால் கெடுதல், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறினால் திரிதல். அதுபோல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து சேரும்போது நடுவில் புதிதாக ஒரு எழுத்து சேர்ந்தால் அது தோன்றல் விகாரம்னு பிரிக்கிறாங்க. இயல்பு. இப்போ புணர்ச்சி, அப்புறம் புணர்ச்சி எத்தனை வகை இருக்குது? உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல், இந்த வகையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சியில் விகார புணர்ச்சியோட 3 டைப் பார்த்துருக்கோம். அடுத்து உயிரீற்று புணர்ச்சி, உடம்பெடும் மெய், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்ன பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா நான் சிம்பிளாக இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இ இ ஐ இந்த எழுத்துக்கள்லாம் வரும்பொழுது, அதாவது 2 எழுத்தும் சேரும்போது ஈற்றெழுத்து சொற்களாக வந்தால் உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும். அதாவது மணி ப்ளஸ் அழகு இங்கே கொடுத்துருக்காங்களா, மணி ப்ளஸ் அழகு. இதில் லாஸ்ட் எழுத்து என்ன? இ. இதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன? ஆ. ரெண்டுமே இப்படி உயிரெழுத்தாக வரும்பொழுது அங்கே என்ன வரும்னு சொல்கிறாங்கன்னா இ இ ஐ இந்த எழுத்துக்கள் வரும்போது நடுவில் இ என்ற எழுத்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி ப்ளஸ் அழகு, இ என்ற எழுத்து சேர்ந்து என்ன ஆகும்னா மணியழகு. இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறும். அப்போது மணியழகு அப்படின்ற மாறிடும். கடைசியில் இருக்கிற ஈ என்ன ஆகும்னா கெட்டுடும். ஓகேங்களா? இது போல் புணர்ச்சிலாம் உட்காந்து நீங்கள் மேக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். இங்கே பாருங்கள், இ இ இ இந்த எழுத்துக்கள் வரும்பொழுது ஈ என்ற எழுத்து உருவாகும். இது தவிர்த்து மீதி 9 எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். அ ஆ உ உ இந்த எழுத்துக்கள்லாம் வரும்போது இவ் என்ற எழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ என்ற எழுத்தில் மட்டும் வரும்பொழுது இ இவ் ரெண்டுமே வரும் சென்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணி அழகு நடுவில் ஈ தோன்றிருக்கு, அது இங்கேயும் ஈ தோன்றிருக்கு, இங்கும் ஈ, அதாவது ஈ. ஓகேங்களா? இது இந்த புணர்ச்சியின் போது. அடுத்து இவ் எங்கே தோன்றிருக்கு பாருங்கள். அடுத்த உயிரெழுத்துக்கள் பல ஆ வந்திருக்குங்களா, ஊ இந்த 2 எழுத்தும் வந்திருக்கு, இங்கே இவ்வு தோன்றிருக்கு. இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம படித்ததோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரியும். இப்போது சே இங்கே லாஸ்ட்டாக என்ன வருது? ஏ வருதா? ஏ சவுண்டு. இங்கே என்ன வருது? சேயடினும் சொல்கிறாங்க, சேவடினும் சொல்கிறாங்க. அப்போ ஏ என்ற சவுண்டு வரும்போது மட்டும் இ இவ் ரெண்டுமே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் சிம்பிளாக இந்த பாடல் வடியில் நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. இ இ ஐ வழி எவ்வும் இங்கே வரும்போது யா வரும். உயிர் வழி வவ்வும் ஏனைய எழுத்துக்கள் வரும்பொழுது உயிர் வரின் உடம்பெடும் மெய்
என்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நன்னூலில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து குற்றியல் இருக்கிற புணர்ச்சிலாம் நம்ம இதிலேயே பார்த்துருப்போம், சின்ன லெசன்லேயே பார்த்துருப்போம். அதில் வந்து கசட தபறு, அதாவது குசுடு துபுறு வரும்போது மற்றும் குற்றியல் இருக்கிற எழுத்துக்கள் வந்து புணர்ந்து வரும். ஓகேங்களா. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில். ஓகேங்களா. உடம்பெடுமை குற்றியலுகரம் இதுதான் சொல்கிறாங்க. உறவு ப்ளஸ் அழகு உறவழகுன்னு மாறுது. இதில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னும் போது இது வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா. மறைஞ்சிட்டு யூ ப்ளஸ் ஊ என்ன இருக்குன்னா வா, யூ ப்ளஸ் ஆ வந்து வாவா மாறி இருக்கும். ஓகேங்களா. இந்த ஊ வந்து போயிடும். அதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பென்ற அந்த புணர்ச்சி விதிப்படி ரெண்டும் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா. அடுத்து இந்த பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தனி குறியில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தான் வந்து குற்றியல் உகரம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம அதிலேயே பார்த்துட்டோம். மறுபடியும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே தாங்க கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாரி எழுத்துக்களை மாற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சின்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த குற்றியல் உகரமே புரிஞ்சால் அங்கேயே பார்த்துக்குங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த குசுடு துபுருலாம் வருதுல்ல, கு சு பு கு, இதெல்லாம் வந்து குசுடு துபுருன்றதுலாம் வந்து குற்றியலுகர எழுத்துக்கள். இதில் வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயத்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், இது எல்லாமே வந்து நம்ம இதிலேயே பார்த்துட்டோம், சின்ன ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம். இங்கே போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அங்கே ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி லைனில் கொடுத்துருப்பாங்க, அங்கே மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா. இங்கே கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை போட்டு இன்னமும் பெரிய ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்குறன்ற பேரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. மெய் மயக்கம் இதுலேருந்து கொஷின் அரைஸ் ஆகும். ஓகேங்களா. அதாவது வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முறை பார்த்துக்குங்க. உடல்நிலை மெய் மயக்கம் அப்புறம் வேற்றுநிலை மெய் மயக்கம்னு 2 இருக்கும். இந்த பாக்ஸில் உடல்நிலை மெய் மயக்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. கொஷின் அரைஸ் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து இலக்கணம் முடிஞ்சுது. புக் பேக் எதனா இருக்கான்னு பார்ப்போம். புக் பேக் இருக்குது. ஓகேங்களா. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி, இது வந்து முல்லை நிலப்பகுதி. அடுத்து மரவேறு என்பது கெடுதல், மரம் ப்ளஸ் வேறு கெட்டுரும், கெடுதல். அதிர புகுந்த கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார், ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அடுத்து திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எதுன்னு கேட்குறாங்க. தீர்த்தங்காரர் உருவங்கள். இது போல தான் வந்து மொட்டையாக கொடுத்துருவாங்க. நமக்கு யாருன்னு வந்து தெரியணும்னா நல்லா அது படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அறிவை விரிவிசை கலை சொற்கள் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். கலை சொற்கள் அறிவை விரிவிசை இதை பார்த்துட்டோன்னா லெசன் ஃபினிஷ் ஆகிடும். குடைவரை கோவில் வந்து கேவ் டெம்பிள்னு சொல்கிறாங்க. கருவூலம் ட்ரெஷரி, மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட், மெல்லிசேனா மெலோடி, ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம், புணர்ச்சி காம்பினேஷன், நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. கவிஞர் அறிவிருந்தால் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நான் சும்மா காமெடிக்கு சொல்கிறேன், நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம காமெடி ஜாலியாக ஃபன்னாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம அறிவை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அறிவை யூஸ் பண்ணி கிரிமினலாக திங்க் பண்ணக்கூடாது. அறிவு இல்லாமல் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் என்ன பண்ணியிருக்காரு, திருக்குறள் கதைகள் எழுதியிருக்காரு. ஜேம்ஸ் லவ்லாக், கையா உலகே ஒரு உயிர். ஜேம்ஸ் லவ்லாக். இதில் லவ்னு இருக்குல்ல, அந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காதலிக்கும் போது உன்னை கைவிட மாட்டேன், உன் கரம் பிடிச்சிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் நீ தான் அப்படின்ற மாதிரிலாம், நீ தான் என் உலகம், நீ தான் உயிர்னு லவ் டைலாகாக அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு 1 வருஷம் 2 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போலாம் வந்து நிறைய சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, சீக்கிரமாக டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து வாழறாங்க. ஓகேங்களா. எல்லாரையும் நான் குறை சொல்லலை. இது சும்மா வந்து ஒரு ஷார்ட்கட்டாக தான். சும்மா அந்த காமெடிலாம் பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு அதாவது சினிமாவெலாம் காமெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காமெடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ் பண்ணும்போது கையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்மளை ஊறப்பட்ட வேலை வாங்குவாங்க. அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா. அடுத்து
திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து திருக்குறள், திருவள்ளுவர் நமக்கு தெரியும். இதில் அணிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த அணிகள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அணிகள் திருக்குறள் கொடுத்துட்டு கேட்பாங்க. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் ஏகதேச உருவக அணி. இது ஏகதேச உருவக அணி. அது பார்த்துக்கோங்க. ஏன்னா அணிகள்லாம் வந்து சம்டைம்ஸ் திருக்குறள் கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். இது ஏகதேச உருவக அணி. மீதி எல்லாமே வந்து ஜஸ்ட் எல்லா திருக்குறளுமே வந்து நீங்கள் திருக்குறளையும் படிச்சுட்டு நீங்கள் மீனிங்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃதற்றுது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரையும் தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணின்னு சொல்லுது. இதுவும் ஏகதேச உருவகணி. இதில் 3மே ஏகதேச உருவகணியில் தான் வந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் 7 கொடுத்துருப்பாங்க. இயல் 7 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நானும் எவ்வளோ ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு வந்துடுது. ஏன்னா இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஹெவி. ஓகேங்களா? நீங்கள் படிக்கணும்னு உட்காந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒன் டே ஒரு இயல் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். லைன் பை லைனாக படிக்கணும்னா கான்சன்ட்ரேட்டோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸாவது தேவைப்படும். ஓகேங்களா? ஏன்னா இந்த லெசனில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கே அரை நாள் ஓடிடும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஷார்ட்கட்டும் நடுவே சொல்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கண்டென்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். நம்ம சேனலில் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.